வணக்கம். அன்பின் மகத்துவத்தை உலகறிய செய்த வள்ளல் குருராயன் மண்ணுயிர்காய் தன்னுயிரை அர்ப்பணித்த ஏந்தல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். உங்களது வாழ்க்கையில் சாந்தியும் சமாதானமும் மலர வேண்டும் என்பதே எமது ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இயேசு பாலகனின் பிறப்பை கொண்டாடும் நத்தார் தினம் இன்றாகும். மன்னாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் மக்கள் பாதிப்பு. கிஸ்ஸவாவியில் படகு கவிழ்ந்ததில் உயிரிழந்த 5 பூத உடல்கள் இன்று நல்லடக்கம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் பெயர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசுவின் பிறப்பை முன்னறிவிக்கும் பொருட்டு ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட இறைவாக்கு இதுபோன்றதொரு நாளிலேயே நிறைவேறியது. ஈராயிரத்து 11 வருடங்களுக்கு முன்னர் யூதேயாவை ஏரோது என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய நாட்களிலே தேவன் கப்ரியேல் என்னும் தூதனை கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு அனுப்பினார். அங்கு யோசேப்பு என்பவரை மனம் முடிப்பதற்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இருந்தாள். அவள் பெயரே மரியாள். மரியாள் முன் தோன்றிய தேவதூதன் மரியாளை நோக்கி, இதோ பரிசுத்த ஆவியினால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என பெயரிடுவாய் என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவது என தன்னை அர்ப்பணித்தாள். அந்த நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்ற கட்டளை அறிவிக்கப்படவே யோசேப்பும் தனக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளும் கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் ஊருக்கு சென்றனர். அப்போது மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எனினும் அவர்கள் தங்குவதற்கு இடமில்லாதிருந்ததினால் இறுதியில் மாட்டு தொழுவம் ஒன்றில் தங்க வேண்டி ஏற்பட்டது. அந்த மாட்டு தொழுவத்திலேயே ஏழ்மையின் கோலமாய் இயேசு பாலன் பிறந்தார். பாலனை துணிகளால் சுற்றி முன்னணையில் கிடத்தினார்கள். அந்த நாட்களில் வயல் வழிகளில் தங்கி இரவிலே மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் தேவனுடைய தூதன் அவர்கள் முன் தோன்றி, பயப்படாதிருங்கள், என்று இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்றான். அதனை கேட்ட மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே சென்று பாலகனை தரிசித்தார்கள். இயேசுவின் பிறப்பின் போது கிழக்கு வானில் மிக பிரகாசமான நட்சத்திரம் ஒன்று தோன்றவே அதனை 3 ஞானிகள் பின்தொடர்ந்து மாடடை கொட்டிலில் கிடத்தப்பட்டிருந்த பாலகன் இயேசுவை பணிந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக செலுத்தினார்கள். இதனையே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளாக உலகளாவிய கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். இரட்சகர் இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களை மன்னித்து பிதாவினிடத்திற்கு நம்மை கொண்டு செல்லவே பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பு என்பது அன்பையும் மகிழ்ச்சியையும் ரட்சிப்பையும் எடுத்துணர்த்துகிறது. நத்தார் பண்டிகை கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதன் பிரதான திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் நிகழ்வு வத்திக்கானில் இன்று நடைபெற்றது. பாப்பரசர் 16வது ஆசீர்வாத பிரின் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. பதினாறாவது ஆசீர்வாத பெருநாள் நடத்தப்பட்டு 8வது நத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் நிகழ்வு இதுவாகும்.
Abbiamo tempo e spazio per Lui. காலத்தை விடத்தை நாம் கடவுளுக்கு வழங்குவதில்லை. சந்தர்ப்பம் இல்லாத போது நாம் கடவுளிடமிருந்து தூரமாகின்றோம். எமது வேகமும் எமது உபகரணங்களின் வேகமும் அதிகரிக்கும் போது எமக்குள்ள காலம் குறைவடைகின்றது. அப்போது கடவுளுக்கு நாம் வழங்கும் முக்கியத்துவமும் குறைவடைகின்றது. ஏனைய சந்தர்ப்பமும் எமக்கு இல்லாது போகின்றது. கடவுள் எமது உள்ளத்தினுள் புக முற்படுகின்ற போது கடவுளை எமது தர்க்கத்தினால் தூரமாக்கின்றோம். எமது தேவைகளின் போது எம்மையை நாம் நாடுகின்றோம். எமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவே திட்டமிடுகின்றோம். எனவே கடவுளிடமிருந்து எமக்கு இடமில்லாமல் போகிறது. Deve essere impostato in modo da rendere superflua l'ipotesi Dio. Non c'è posto per Lui. திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதன் பின்னர் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு பரிசுத்த பாப்பரசர் ஆசீர்வாதம் வழங்கினார். Singalese. Natal samai obe samete labeva. நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனைகளில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகி களுத்துறை கலமந்த குழந்தை இயேசு தேவாலயத்தில் நேற்று நள்ளிரவு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். கொச்சிக்கடி புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் நத்தார் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன. மிலாகிரிய புனித சின்னப்பர் தேவாலயத்தில் நேற்று நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. வெள்ளவத்த புனித லாரன்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார் ஆராதனையிலும் பலர் கலந்து கொண்டனர். பம்பலப்பட்டி புனித பேதுருவானவர் தேவாலயத்திலும் நேற்று நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றது. மம்பலப்பட்டி புனித மரியாள் தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையிலும் பெருந்திரளான விசுவாசிகள் கலந்து கொண்டனர். நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக இலங்கை உட்பட உலக வாழ் கிறிஸ்தவர்கள் நள்ளிரவு தேவ ஆராதனைகளில் ஈடுபட்டிருந்தனர். நாட்டின் சகல கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நேற்றிரவு இடம்பெற்ற திருப்பலி ஆராதனைகளில் பெருந்திரளான மக்கள் பங்கு பெற்றிருந்ததாக நமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இன்று நத்தார் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். புத்தளம் கட்டைக்காடு ஆலயத்தில் விசேட ஆராதனை வழிபாடுகள் நடைபெற்றன. யாழ் மரியன்னை தேவாலயத்தில் யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தரநாயக்க மாண்டகை தலைமையில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி மட்டக்களப்பு செங்கலடி மெத்தடிஸ்ட் ஆலயத்திலும் நத்தார் ஆராதனைகள் நடைபெற்றன. களுவாஞ்சிக்குடி மெத்தடிஸ்ட் தேவாலயத்திலும் விசேட ஆராதனைகள் நடைபெற்றன. திருகோணமலை குவாடலூப் தேவாலயத்தில் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன. ஹட்டன் திருச்சிலுவை தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு ஆராதனையே இது. நுவரெலியா ஹோல்புரூக் நகர ஆல் செயின்ட்ஸ் தேவாலயத்திலும் இன்று காலை ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கையை நற்பண்புகளால் பூரணப்படுத்த வேண்டியது அனைவரதும் பொறுப்பு என கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். நத்தார் தின வாழ்த்துறையில் பேராயர் இதனை கூறியுள்ளார்.
දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාගේ ජීවිතයට ඇතුල් වීම இயேசு கிறிஸ்து பூவுலகில் மத்தியில் மனிதர்களில் ஒருவராய் வாழ்ந்த போதே இறைவன் மக்களின் உயிருடன் கலந்தமை உறுதியானது. இந்த பிரவேசம் மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்தியது. இதனால் அன்று முதல் மக்களின் வாழ்க்கை மாற்றமடைந்தது. சிறந்த வாழ்க்கை முறையொன்று மக்களுக்கு கிடைத்தது. அதனால் உயிர்களை பாதுகாக்க வேண்டியதும் மக்களின் வாழ்க்கையை நற்பண்புகளால் பூரணப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அனைவருக்கும் உள்ளது. சமூகத்தில் அனைத்து மக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உரிமைகளுக்கு மதிப்பளித்து சிறந்த பண்புகளை பாராட்ட வேண்டியது முக்கியம் என்பதை நாம் இந்த நத்தார் பண்டிகையின் போது நினைவிற்கொள்ள வேண்டும். ආරක්ෂා කිරීම මනුෂ්‍ය ජීවිතය යහපත් බවින් සම්පූර්ණ කිරීම අපගේ යුතුයකමක් වෙනවා. මිනිස් සමාජය තුළ සෑම මනුෂ්‍යයෙකුටම ගරු කිරීම, සෑම මනුෂ්‍යයෙකුගේම අයිතිවාසිකම්, සෑම මනුෂ්‍යයෙකුගේම උතුම්කම සැලකීම වැදගත් වෙනවා මේ නත්තල් උත්සවය අපි සලකා බලද්දී. சமாதானத்தின் இளவரசராக பூவுலகில் அவதரித்த இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதில் இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்கள் உலகெங்கிலும் வாழும் தங்களது சகோதர கிறிஸ்தவ மக்களுடன் இணைந்து கொள்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது நத்தார் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நத்தார் கொண்டாட்டம் நினைவூட்டும் பகிர்தல் உணர்வை கொண்டுவரும் அன்பு புரிந்துணர்வு பற்றிய போதனையானது நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வரும் சமாதானம், சகிப்புத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தை மேலும் பலப்படுத்த உதவும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். இயேசுவின் பிறப்பானது அன்பின் முக்கியத்துவம் எல்லா தடைகளையும் கடந்து சமூகத்தில் உயர்ந்தவர் முதல் தாழ்ந்தவர் வரையிலும் இப்பூலகை எம்முடன் சேர்த்து பகிர்ந்து கொள்ளும் எல்லா உயிரினங்களையும் இயற்கையையும் தழுவியது என்பதை இவ்வுலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இந்த நன்னாளில் நத்தார் மணி எழுப்பும் நாதபோசை சமாதானம், மகிழ்ச்சி, நல்லெண்ணம் என்ற செய்தியை எல்லோருக்கும் கொண்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இன, மத, வர்க்க, கட்சி உட்பட சகல பேதங்களையும் உடைத்தெறிந்து சமுதாயத்தில் வாழும் அனைவரையும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சமமாக நோக்கிய இயேசுநாதரின் போதனைகளில் இருந்து நிரந்தர சமாதானம், சகவாழ்வு, சமத்துவம் என்பன இவ்வுலகிற்கு உரித்துடைய பண்புகள் என்பது தெளிவாவதாக பிரதமர் அனுப்பி வைத்துள்ள நத்தார் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அநீதிக்கு முன் தலை குனிந்து நிற்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டோர் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இயேசு பிரான் ஆசீர்வதித்தார் என திமு ஷேரட்ன தெரிவித்துள்ளார். அந்த நிரந்தர சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பும் இனங்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்கும் நோக்கில் நாம் கைகோர்த்து செயற்படுவதற்குமான பொறுப்பும் மீது ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதனை நாம் மறந்துவிடலாகாது என புனித நத்தார் பண்டிகையினை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஞாபகமூட்ட விரும்புவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் நத்தார் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக கண்களை கட்டியுள்ள துணியை கலச்சி எறிவதற்கு இந்த தினத்தில் அனைவரும் உறுதி பூண வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெத்லஹேம் குழந்தை இயேசு பிறப்பு தேவாலயத்தின் நத்தார் நள்ளிரவு ஆராதனை புனித கத்ரினால் தேவாலயத்திலிருந்து உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இந்த தேவாலயம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் த ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்துமஸ் தொகுப்பு அடுத்து. பெத்லஹேம் குழந்தை இயேசு பிறந்த தேவாலயத்தில் இயேசு பிறந்த இடத்துக்கு பின்புறமாக உள்ள குகைக்குள்ளும் பல சிற்றாலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இயேசு கிறிஸ்துவின் குடிலில் எஞ்சியிருந்த பகுதிகள் ஏற்கனவே இத்தாலிக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் குடில் இருந்த இடம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கிறது. இந்த இடத்தில் புனிதச்சிரம் திருவிவிலியத்தை லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்த்ததாக கூறப்படுகிறது. இது புனித இடத்தில் புனிதச்சிரம் திருவிவிலியத்தை லத்தீனுக்கு மொழிபெயர்த்ததாக கூறப்படுகிறது. புனித ஜெரமுக்காக நிர்மாணிக்கப்பட்ட சிற்றாலயத்தையும் இங்கு காண முடிகிறது. அதுக்கருகில் புனித சூசையப்பர் தேவாலயமும் ஈரோட் மன்னரால் கொல்லப்பட்ட குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தேவாலயமும் காட்சியளிக்கின்றன. குழந்தை இயேசு பிறப்பு தேவாலயத்துக்கு இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ள புனித கத்தரினால் தேவாலயம் கத்தோலிக்க திருச்சபைக்குரியது. 5ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டிருந்த தேவாலயம் ஒன்று இருந்த இடத்தில் 12ஆம் நூற்றாண்டில் இந்த தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. புனித கத்தரினாளுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்த இடமே இது. குழந்தை இயேசுவின் பிறப்பை அடுத்து திருக்குடும்பம் எகிப்தை சென்றடைந்தது. அதற்கு முன்னதாக குழந்தை இயேசுவுக்கு கன்னிமரியால் பாலூட்டிய இடமான பால்கிபியை இன்று இவ்வாறு காண முடியும். மில்க் டோட்டோ என்று அழைக்கப்படுகின்ற பால்கிபியின் சிறப்பை நாளை காணலாம்.